கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டதை குறித்து நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த விசேஷமான காரியங்களை இன்றைக்கு சாட்சியாக நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். இன்றைக்கு தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பங்களிலும், உங்கள் பிள்ளைகளிலும், உங்கள் கணவருக்கும் அனைவருக்கும் இந்த சாட்சி உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதை பார்ப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அதை முடி செவிசாய்த்து நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் வரும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ரட்சிப்பை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவன். நான் பார்த்தீங்கன்னா வேதம் எனக்கு தெரியாது, வேதமெல்லாம் எனக்கு மறைக்கப்பட்டது. என் கையில் பைபிள் தான் கிடையாது. அப்போது இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அறியாதபடினாலே பாவம் என்று சொன்னால் என்ன, இந்த இயேசு எனக்காக மரித்தாரா என்று சொல்லி எனக்கு தெரியாதபடினாலே நான் ஆலயத்துக்கு செல்லுவேன். ஆர்சி சர்ச்சுக்கு நாங்கள் போவோம். போயிட்டு அதை பார்த்தீங்கன்னா உள்ள பாடல் ஆராதனை நடக்கும். ஆராதனை முடிஞ்ச உடனே செய்தி கொடுக்கும்போது வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து சிலுவை ஒன்று இருக்கும். அந்த சிலுவை கீழே உட்காந்து நாங்கள் எல்லாம் நண்பர்களாக பேசிக்கொண்டு இருப்போம். இந்த சத்தியத்தை பற்றி, இந்த ஆண்டவர் இந்த சிலுவையில் தொங்குறதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அது பரிதாபமாக இருக்குமே தவிர அதை தான் பார்ப்போம், அதை தொட்டு கும்பிடுவோம். இப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. என் வாழ்க்கையில் பாவம் இருந்தது. இந்த பாவம் என்னை விட்டு விலகவே இல்லை. இந்த பாவத்தினாலே அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக பாடு, குடும்பங்களிலே தரித்திரம், என் குடும்பங்களிலே வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருந்தது. இதை நான் உணர்ந்தவனாய் பிறகு இதற்கு என்ன வழி இருக்குது என்று சொல்லி தெரியாமல் இருந்தபோது எனக்கு இந்த சத்தியத்தை அந்த கைப்பிரதி ஊழியர் மூலமாக எங்களுக்கு அறிவித்தாங்க. இந்த அறிவித்த போது தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட போது பிறகு நான் இந்த காரியங்களுக்காக நான் சபைக்கு போய் சபையில் போயிட்டு இந்த 21 நாள் ஜெபத்தில் ஏசி சர்ச்சில் நான் இருக்கும்போது அந்த இடங்களிலே எங்களுக்கு ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தது. அந்த வார்த்தை என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, இந்த ஞானஸ்தானம் வரும்பொழுது அந்த இடங்களில் தடைகள் ஏற்படும். உங்களுக்கு அநேக தடைகள் ஏற்படும் போது நீங்கள் அந்த தடை மாரி நீங்கள் வரணும், வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தடைன்னா என்னன்னு தெரியாது. பிறகு நான் பட்ட அவஸ்தையை பார்த்தேன். மனைவியிடத்தில் இரவு சாயங்கால நேரத்தில் என் மகளோட கொலுசு, அதை ஒன்று செலவு பணம் வேணும் என்று சொல்லி அதை வைத்து அதை அவளிடத்துல கொடுத்தேன். அவள் கொண்டு பீரோவில் வைத்து அது எங்கேயும் தொலைஞ்சு போச்சு. அவளுக்கு எடுக்க முடியல. அழுகுறா, தேம்பி அழுகுறா. சில நேரங்கள் நான் இப்படியா இருக்கும்போது கோவப்படுவேன். ஆனால் அன்றைக்கி இன்னும் கோவப்படவே இல்லை. அப்புறம் பிறகு இன்னொருத்தர் ஆர்சி சர்ச்சில் இருக்கிறவங்க, ஒரு சிஸ்டர் ஒருத்தர், அவங்க இப்போ வெளியே வந்து திருமணம் ஆகி அவரோட கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 600 ரூபா கொடுத்து வச்சுருந்தோம். அதை போய் பார்த்தா அவங்க தேடி பிடிச்சி அதை வாங்கி பிறகு அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன பண்ணோம், வேல் சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானத்துக்கு இடங்களுக்கு நாங்கள் போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல மோகன் பர்ஸ் தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இடங்களிலே பிரயாசப்பட்டோம். அது போலவே எங்களுக்கு அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஞானஸ்தானம் கொடுத்து நான் வெளியே வரும்போது யாருமே அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாம் எனக்கு அநேகர் அந்த கடைசியாக அப்படி போய் திரும்பி நான் ஆலயத்துக்குள்ளே வருவ வரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஜெபித்ததில் ஒருத்தர் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். நான் அப்போது இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கமிஷன் வாங்காதீங்க, நீங்கள் வருமடியில் போதும்னு சொல்லி இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொன்னார். பிறகு நான் அதை வாங்குவதில்லை, அதே மாதிரி நான் செய்வதும் இல்லை. இப்படி நடந்தேன். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரட்சிப்பு வருவதற்கு முன்பாக பல்லாவரத்தில் வெஸ்ட்கியூப்லேருந்து பாஸ்டர் யுவான்ஸ்ன்னு சொல்லி பவர் மினிஸ்டர் வச்சுருக்கிறாங்க. அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தபடினாலே நான் ஒரு இடத்துல எப்பொழுதும் நான் ஜெபித்துக் கொள்வேன். அதற்காக போகும்போது அன்றைக்கு அவர் கொஞ்சம் வேலையாக இன்னொருத்தருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, நாமினேக்கு நீங்கள் டான்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. டான் என்றவர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார் பாஸ்டர். அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொன்னார், டாமினிக் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதுன்னா நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், இல்லைனா நீங்கள் போங்க உங்கள் ஃபாதர்கிட்ட போய் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எனக்கு அது ஒரு கலக்கமாக இருந்தது. அந்த கலக்கத்தில் நான் அவரிடத்துல என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்து பிறகு நான் அதை ஒப்பு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணதுனால தான் நான் சின்னமலையில் 21 நாள் அந்த ஜெபத்தில் நான் கலந்து கொள்ளும்போது எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. பிறகு ஞானஸ்தானத்துக்கு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தேன். பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வதற்கு நானும் பிரயாசப்பட்டேன். சபையிலிருந்து 16 வருஷங்களுக்கு மேலே அந்த இடங்களிலே கர்சன் மனுஷ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியம் ஜீவனுள்ள தேவனுடைய கைப்பிரதி ஊழியங்களை செய்வதற்கு நான் முன் வந்தேன். பிறகு நான் ஒருவனை வழி நடத்தினேன். அவன் இந்த கைப்பிரதி ஊழியங்கள் செய்து கொண்டு வந்தான். அந்த கைப்பிரதி ஊழியம் நானும் கூட செய்கிறேன்னு சொல்லி வந்தவன் தான். நான் சர்ச்சிலேருந்து நான் வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் ஊழியர்கள் யாரும் தெரியாது. அது பழக்கம் இல்லாததுனால நான் நிறைய கஷ்டப்பட்டேன். பிறகு ஒரு ஊழியர் என்னோட கூட இருந்து அநேகர் இடத்துல என்னை கொண்டு போய் பழக வைத்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அப்போ நான் அதெல்லாம் எல்லோரையும் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியாத ஊழியர்களே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு பழக்கங்கள் இருக்குது. எல்லாம் இந்த குன்றத்தூர் ஏரியாவை தாண்டி அந்த குன்றத்தூர் ஏரியா பகுதியில் தான்
நான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். இதுவரையிலும் கர்த்தர் என்னை 11 ஆண்டுகளாக கடந்து வர உதவி செய்தார் இந்த கைப்பிடி ஊழியங்களை. சபையில் நான் ஊழியம் செஞ்சேன். சபையில் அந்த காசல் மினிஸ்ட்ரிகளோ நான் அந்த 15-16 வருஷமாக நான் அதை செஞ்சேன். இப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கு இந்த சுவிசேஷ ஊழியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுனா அந்த ஊழியத்தை தவிர நான் வேறு எதையும் செய்கிறதில்ல. சபைகள் நடத்தவோ சபை நடத்தவோ அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பிரியமும் இல்லை. ஆனால் வீட்டு சபைகள் பிறகு 2000க்கு பிறகு நாங்கள் எப்படி நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. மூப்பர் பட்டங்கள் கொடுத்து ஏஜி சர்ச்சோடு இணைந்து எங்கள் கிளை சபைகள் அவங்களோட கூட இணைந்து அவங்க உத்தரவாதத்திலே நாங்கள் அந்த கிளை சபை ஆரம்பிக்கலாம் எங்களுக்கு அப்படி ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் PS ராஜாமணி ஐயா தான் எங்களுக்கு அந்த பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் படித்தோம். ஆனாலும் எனக்கு இந்த சுவிசேஷ ஊழியர்னு வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். பிறகு என் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நான் இருந்தேன், இந்த தரித்திரத்தில் இருந்தேன். என் கணவன் மனைவிக்கு ஒரு நாள் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. நான் வேலைக்கு போயிட்டு வந்தேனாக்கா வரும்போதே குடிச்சிட்டு வந்துடுவேன். பணங்களெல்லாம் செலவழித்துருவேன். பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனால் காலையில் இருந்துச்சா நல்லா இருப்பேன். நான் சாயங்காலம் ஆகிட்டேன்னா என்னோட கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நான் குடிப்பேன். ராத்திரியில் பகல் குடிப்பேன். இப்படியே குடிச்சதுனால எனக்கு ஒரு பயம் வந்தது. அந்த பயம் வந்தபோது எனக்கு என்ன செய்யணுன்னு தெரியாமல் நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போயிட்டு நான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த இடத்துங்களே அவங்க சொன்ன கவுன்சிலிங் அது மூலயமா நான் அங்கே ஒரு டாக்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 கையை எடுத்து கும்பிட்டு நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல சௌரியம்னு இருப்பாங்க. நல்ல சிறு வயது அவங்க அவ்வளோவா என்னை கெஞ்சி கேட்பாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பு வந்தப்போ இந்த ரட்சிப்புனாலே நான் சுவிசேஷத்தை அறிவித்து வரும்போது எனக்கு வேதத்தை நான் வாசித்த போது அந்த வேதத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீதிமொழிகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. 23ஆம் அதிகாரம் 29 34 வரலாம் இப்படி இருக்குது. யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலைந்த கண்கள், யார் ரத்தத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கரப்புள்ள சாராயத்தை நாடுகளும் தானே. பாத்திரத்தில் இதை பார்க்கும்போது அது பல தோன்றுவது. நீ பாராதை பார்த்தால் பருக சொல்லும். அது பாம்பை போல ரூபம் எடுக்கும், விரியானை போல தின்னும். தார்பரணையில் பேசுவாய். நடுக்கடலில் சயனத்தில் இருக்கிறவங்களுக்கு போல வாய் மரத்தடியில் படுத்திருக்கிறவங்க போல இருப்பாய். என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் சொல்லலையில். மீண்டும் எப்பொழுது பொழுது விடியுமோ அது போய் பருகலாம் என்று காத்து கொண்டிருந்த நாட்கள் தான். இதே தான் நான் என் வாழ்க்கையில் நடந்தது. அப்படியே இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீதிமொழியில் எழுதி வச்சுருக்காங்க. பார்த்த ஆண்டவரை என்னை இவ்வளோவா நேசிக்கிறேன்னு சொல்லி அன்னையிலேருந்து நான் தீர்மானம் எடுத்து இந்த சுவிசேஷத்தை நான் எல்லோருக்கும் போய் பிரசங்கிப்பேன். எந்த இடங்களிலும் இதை பற்றி நான் பேசுவேன்னு சொல்லி அன்றைக்கு தீர்மானம் எடுத்து இந்த 11 ஆண்டுகள் என்னை கடந்து வர உதவி செய்திருக்கா. இந்த 11 ஆண்டுகளுக்கு அநேக கிராமங்கள் நாங்கள் சென்றிருக்கோம். என்னோட கூட ஒரு டீமாக அநேகர் அழைச்சின்னு போவேன். எல்லோரும் என்னோட கூட எந்த கைமாறு கசாரபடிக்கு வருவாங்க. நாங்கள் வேனு கேட்டுன்னு போவேன். வேனு கேட்டுன்னு போட்டு யார்கிட்டே நான் காசு கேட்க மாட்டேன். என்னிடத்துல வச்சுருக்கிறத வைத்து நான் அந்த காரியங்களை நான் செய்வேன். இன்னவெல்லாம் அதுதான் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னோட கூட யாருமே வருவாங்க, எதையும் விரும்ப மாட்டாங்க. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கின்னு அந்த கைப்பொருளை கொடுக்கணும்னு சொல்லி வாஞ்சோட வருகிறாங்க. அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். எனக்கும் ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன். இந்த வீட்டுக்கு எல்லாமே தேவையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சந்தித்து இதுவரையிலும் நன்றாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இருக்கிறேன். வாழ்க்கையிலே குடும்பங்களிலே குடிக்கு அடிமைப்பட்டவர்கள், போதைக்கு வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் யாராவது இருப்பாங்கன்னு அவர்களுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்லுங்கள். எவ்வளோ இது உண்மை சாட்சி. யாரும் பணம் கொடுத்தோ யாரும் காசு கொடுத்தோ ஏதோ நான் இதை பிழைப்பு நடத்துவதற்கு இதை நான் செய்யவே இல்லைங்க. இதெல்லாம் நாங்கள் சொந்த பணத்தில் நான் சேவம் பண்ணி இதில் தான் ஆண்டவருக்கு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். இதுவரையிலும் செய்து கொண்டு இருக்கோம். இனிமேலும் செய்வோம். என் உயிர் உள்ளவரை இந்த தேவனுக்காக, இந்த ஜனங்களுக்காக, இந்த பாடுகளில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்து கொண்டே இருப்போம். நாங்கள் இப்பொழுது நான் ஏன் இதை பேசி போடுகிறேன்னு சொன்னாக்கா, இன்னும் அநேகருக்கு தெரியாதவர்கள் இந்த யூடியூப் மூலயமா, இந்த சேனல் மூலயமா அநேகருக்கு இது தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி என் பேரன் என்னோட கூட வருகிறான். அவன் இதையெல்லாம் நல்ல அழகாக நேர்த்தியாக எடுத்து இதை எனக்கு இந்த யூடியூப்பில் போட்டு ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய கிராம சுவிசேஷ கைப்பிடி ஊழியங்கள்னு சொல்லி அதை போட்டு இன்றைக்கு அநேகர் அதை பார்த்து அநேகர் அதை கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அநேகர் இதை விரும்புகிறாங்க. அநேகருக்கு இது போய் சேருது. இன்னும் இதை பார்க்க நீங்கள் அனைவரும் இது போல அநேகருக்கு இந்த காரியங்களை அறிவித்து அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவோட கூட இருக்கிற நல்ல ஒரு அனுபவத்தில் வாழ, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வாழ கர்த்தர் துணை செய்வாராக. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும். இதை கேட்டுட்டு சும்மா விட்டுற, அதுபடி அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. அநேகரை
அந்த சத்தியத்தை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்பி இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் குடும்பங்களில் கண்ணீர் இருக்காது, கஷ்டம் இருக்காது, பாடு இருக்காது, வேதனை இருக்காது, துன்பங்கள் இருக்காது, சண்டைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா அன்பாக இருந்து தேவன் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அன்பாக இருந்து வாழ்க்கையை நடத்துவீங்க. இந்த இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை தந்தவர்கள் உளவான உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஒருவன் நல்லவனாக இருந்தால் அவனுக்காக தன் சிநேகிதன் தன் ஜீவனை கொடுக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். நான் பாவியாக இருக்கிறேன், எனக்காக இந்த ஆண்டவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து விளைக்கிறேன் செய்தார். எப்படி கொடுத்தார்? முன்முடி சூட்டப்பட்டார், கைகளினாலே ஆணிகள் கடவப்பட்டது, கால்களில் ஆணிகள் கடவப்பட்டது, கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருந்தது கூட கடைசி நேரத்தில் அந்த ஈட்டியில் குத்தி அந்த ஒரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக ஆண்டவர் சிந்தி நமக்காக இவ்வளவா அன்பு கூர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றையும் உயிரோடு இருக்கிறார். அவர் கூப்பிட்டு அவர் நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் விடுதலை தருகிறார், சமாதானம் தருகிறார், ஆசீர்வாதம். என்னை நன்றாக வைத்திருக்கிறார், உங்களே நன்றாக வைத்திருக்க. இது உண்மை சாட்சி. இது கர்த்தருக்கு மகிமையாக உண்டாகட்டும். இதை பார்க்கிற நீங்கள் யாவராக இருந்தாலும் இதை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.